இப்போ வந்து சமீபத்தில் ஜாலியோ ஜிம்கானா ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்களே எல்லா மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது, நடந்து தான் போனேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு குரூப் கேள்வி கேட்க வரல. கேள்வி கேட்டால் நான் எவ்வளோ பெரிய கேள்விக்கும் எத்தனையோ பதில் சொல்லியிருக்கோம், எத்தனையோ ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம், எத்தனையோ மணி நேரம் மணிக்கணக்கில் நான் மேடையிலே பேசியிருக்கேன், எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன். கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க ஒரு சில பேர். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, செலவு பண்ணி வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, அது வார்த்தைகள் வந்து அவங்க பேசுறதுல வந்து எதுவும் அது விபரீதம் ஆயிடக்கூடாது, பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றனால நான் மௌனமா அந்த இடத்த விட்டு கலைஞ்சி பின்னாடி நம்ம பத்திரிகை நண்பர்கள்கிட்ட இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, நாளைக்கு படம் ரிலீஸ், அந்த விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு 27 வருஷமா இருக்கிறேன், ஒரு 19 படம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு லைஃப்ல கேரியர்ல இந்த மாதிரி திருட்டு, இந்த காப்பி அடிச்சிட்டாரு, அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. 20 படம் பண்ண நான் எத்தனையோ படத்துக்கு கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன். என்னோட படம் ரீமேக் வந்து சார்லி சாப்ளின் ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆயிருக்கு. அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட பாட்டை வந்து திருடுற அளவுக்கு நான் ஒரு கேவலமானவன் சத்தியமா கிடையாது. அது எனக்கு அவசியமே கிடையாது. பேசிக்கா நான் வந்து முட்டாள் கிடையாது. நான் நல்ல டயலாக் ரைட்டர், எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். இதுல உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாவும் ஒரு கிண்டலாவும் நக்கலாவும் இருக்கிறதுனால அந்த பாட்டை நானும் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படியே தீட்டி 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 அதை உருவாக்கணும். ரெண்டாவது, அவர் வந்து தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான். அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காரு. அவர் நான் இதுவெல்லாம் சொல்லல, ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்றாரு. அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டு எழுதுற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஓகே, அவர் எழுதின கவிதை புக்கெல்லாம் காமிச்சாரு. நானும் அதை ஆனஸ்டா அக்செப்ட் பண்ணேன். எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும், அதில் இப்போ சாம் சிஎஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ சாம் சிஎஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர்னு வர முடியுமா? எத்தனையோ படங்கள், எத்தனையோ அது வந்து மாற்றங்கள் வரும். நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா பாட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகல. அவங்க நல்ல கவிஞர்கள். ஆனால் இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு சினேகன்ட்ட கேளுங்க, நீங்க விவேகாட்ட கேளுங்க, செட் ஆகாம எனக்கு என் கதைக்கு என்னோட பாட்டோட மூடுக்கு அஸ் எ டைரக்டரா எனக்கு எது விரும்புறோமோ அதான் வைக்க முடியும். ஸோ அவர் எழுதுன செட் ஆகல. நான் அவரை தப்பு சொல்ல, அவருக்கு திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்சி மதிப்பில்லை. எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகல. எனக்கு செட் ஆகுற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். நானும் மியூசிக் டைரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ணிக்கிட்டோம். நீங்க மியூசிக் டைரக்டர் கேளுங்க, ஒவ்வொரு வரியும் இதுல வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் என் கூட இருந்தாரு. எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு கதை பண்றோம், அதுல 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. இப்போ நம்ம பெருத்துளசி பழனிவேல்னா இருக்காரு. இப்போ இந்த கதை, இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிடுறோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். எப்பயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு 10 பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம். இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன். அப்ப பெருத்துளசி பழனிவேல்னு கூப்பிடுறேன். அவர் வந்து ஒரு சீன் சொல்றாரு, 2 சீன் சொல்றாரு. ஓகே, அந்த சீன் படத்துல கூட வரலாம். ஆனா அதுக்காக இது ஏன் கதை நான் ஒரு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நம்ம மதுரை செல்வம்லாம் என் கூட அந்த கம்போசிங்ல இருந்தாரு. அவர் ஒரு வரி சொல்றாரு, அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப மியூசிக் டைரக்டர் அஸ்வினே இதுல 4-5 வரி சொல்லியிருக்காரு. புட்டு புட்டு விற்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரிக்காக அவர் வந்து அந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரி இவர் 1-2 வரிகள் சொல்லியிருக்காரு. நான் அது மறுக்கல. 1-2 பாட்டுல வந்து 1-2 வரி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த படத்துல அவரை நான் நடிக்க வச்சிருக்கேன். இந்த படத்துல அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா பாடல் என்பது இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி 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 நைட்டு 12 மணிக்கு, இப்ப கடைசியா ரீரிகார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவாசரோட டெட் பாடியில ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு வந்து 4 கவிதை எழுதி அனுப்புறேன். 4 வரி தான் பாட்டு, ஆனா 4 ஆப்ஷன்ஸ் அனுப்புறேன். நான் ஐம் நாட் ஏ ஃபூல்.
நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து 3 வருஷமா உருவாக்குறேன். இதுல என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால யார்கிட்டயும் வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்ல பார்த்தாச்சு. ஒரு சின்ன பையனோட லைஃப வந்து அப்படி சுரண்டி அது என் பேர் நான் பேசிக்கா பாடலாசிரியர் கிடையாது. அது என்னோட ஃபியூச்சரும் அது கிடையாது. நான் டைரக்டர். ஆனா இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அப்ப நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பெத்த பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது. அதுதான் இப்ப பிரச்சனை. சோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் 4-5 வரிகள் வந்து ஜெகன் எழுதுனது உண்மை. 2 பாட்டுல 4-5 வரி எழுதியிருக்காரு. ஆனா முழு பாடல்கள் அவர் எழுதல. நான் இன்னும் ஆனஸ்டா சொன்னேன், அந்த 2 பாட்டுக்கு வேணும் பேர் போட்டிருந்தேன். இல்லைன்னு எனக்கு போட்டா எல்லாம் நீங்க முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்னேன்றதுக்காக பண்ண முடியாதுல்ல. நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே. நீ ஃபியூச்சர்ல ப்ரூவ் பண்ணு. நீ புத்திசாலி வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணு. இதுல பண்ணல. பண்ணாததுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது.